பிரபல நடிகரான ராஜேஷ் அவர்கள் காலமாக இருக்கக்கூடிய செய்தி எல்லோருக்குமே மிகுந்த வேதனை கொடுத்திருந்தது. என்னடா இது, நல்ல நல்ல நடிகர்கள் நம்மளை விட்டு பிரிந்து போகிறாங்களே அப்படின்னு தமிழ் சினிமாவை சோகத்தில் மூழ்கி போய் இருந்தாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல நடிகர். அதற்கப்புறம் நடிப்பை விட்டுட்டு இவர் ஜோதிடம், ரியல் எஸ்டேட்னு நிறைய பார்த்திங்கன்னா இவர் பண்ண ஆரம்பித்தார். ஜோதிடத்தில் அதீத நம்பிக்கை இருக்கிறவர். அதையும் தாண்டி சமீபத்தில் கூட ஒரு டாக்டரை பேட்டி எடுத்து அதை ரிலீஸ் பண்ணணும் சமூக வலைதளங்களில் இருந்தார். ஏன்னா சமூக வலைதளங்களில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழ்நிலை இவருடைய இழப்பு மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய குடும்பத்தினருக்கு வேதனையை கொடுத்துருக்கு. அவங்களுடைய மகள் கனடாலேருந்து வரணும் அப்படின்றதுக்காக 29ஆம் தேதி ராஜேஷ் அவர்கள் காலமானார். ஆனால் 31ஆம் தேதி தான் அவரை அடக்கம் செஞ்சாங்க. இதில் 35 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தன்னுடைய 40 வயதிலேயே தன்னுடைய கல்லறையை அவர் உருவாக்கிட்டார். ஏன்னா தனக்கு எப்படி வேணுன்றதை தன்னுடைய மகன்கிட்ட சொல்ல முடியாது. அதனால் என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய மனைவி இருக்கக்கூடிய அந்த கல்லறைகளுக்கு பக்கத்துலேயே நானும் உருவாக்கியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் அவர் கூட பார்த்திங்கன்னா பேட்டிகளில் கொடுக்கும்போதெல்லாம் சொல்லி வந்துக்கிட்டே இருந்தார். இந்த சூழ்நிலையில் அவங்களுடைய மகள் கனடாலேருந்து வந்ததுமே தன்னுடைய அப்பாவுடைய உடலை கட்டி அணைத்து பாச போராட்டத்தையே நடத்தி எடுக்க விடாமல் ரொம்பவே அழுதுருக்குறாங்க. அதற்கப்புறம் அவங்க பக்கத்தில் எல்லாருமே சொல்லி புரிய வச்சு அவங்கள சமாதானப்படுத்தி அதற்கப்புறமாக தான் அடக்கம் செஞ்சுருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க ஜூன் மாதம் வரதாக இருந்ததா. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுடைய சகோதரருக்கு திருமணம் பண்ணி வைக்க ராஜேஷ் அவர்கள் முடிவு பண்ணியிருந்தாராம். அதனால் இறந்து போகிறதுக்கு முந்தின நாள் கூட தன்னுடைய மகளுக்கு கால் பண்ணி பேரப்பேத்திகளிடம் பேசிட்டு நீங்கள் கண்டிப்பாக ஜூனில் ஃபஸ்ட் வீக்கில் வந்துடணும், ஏன்னா தம்பியோட திருமணம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருந்தாராம். இந்த சூழ்நிலையில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது திடீரென அவர் காலமாகிட்டார். உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்திருக்கு. அவருக்கு சளி அதிகமாக இருந்திருக்கு. மூச்சு திணறல் ஏற்பட்டது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லறையில் தான் அவரை அடக்கம் செஞ்சுருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்களுடைய ரசிகர்கள், அதே போல் உடனடித்த நடிகர்கள், பிரபலங்கள்னு எல்லோருமே அவருக்கு இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. உண்மையிலேயே ராஜேஷ் அவர்களைப் போல் ஒரு நல்ல மனிதரை பார்க்க முடியாது சொல்லிகிட்டே இருப்பாரா. 75 வயதுக்கு மேலே நம்ம வாழணும்னு இல்லை, யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம, எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்காம நம்ம காலமாகிடணும், கடவுள் அந்த வரத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாராம். ஆனால் அதே போல் தான் இப்போ மூச்சு திணறல் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தில் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு. யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் அவர் நினைத்தது நிறைவேறிச்சுன்னு பலருமே இப்போ சொல்லி வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாக அவரின் ஆன்மா சாந்தி அடையணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம்.